வணக்கம் நண்பர்களே! நெத்திலி கருவாட்டு குழம்பு வீட்டு முறையில மிக எளிமையா ஒரு சுவையான கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். அதுதான் அந்த காணொளியில பார்க்க போறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டோம். இதில சொரக்காய் போட்டு வைக்க போறோம். அந்த சொரக்காவையும் தேவையான அளவு வெட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்ப பத்த வைக்கிறோம். வாங்க சமையல ஆரம்பிக்கலாம். அடுப்பு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் சட்டிய அடுப்புல வச்சுட்டோம். இப்போ அந்த தண்ணி காயிற அளவுக்கு சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா போட்டு செவக்க வறுத்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம தயாராக வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே போட்டு வெங்காயம், பூண்டு போட்டு வதக்குறோம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நான் ஒரு நல்லா செவக்க வதக்குனதுக்கப்புறம் அது பிறகு தக்காளியை சேர்த்து வதக்க போகிறோம். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வெட்டி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்து அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். சுரைக்காய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா கிண்டி வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடும்போது ஓரளவு சுரக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போது நல்லா கொதித்து வரும்போது நம்ம தயாராக வச்சுருக்க நெத்திலி கருவாடை உள்ள இதோட சேர்க்க போகிறோம். இப்போ தயாராக வச்சுருக்க நெத்திலி கருவாடை இதோட சேர்க்குறோம். கருவாடு போட்டு ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோன்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கருவாடோடு சேர்ந்து கொதிக்கும்போது இந்த சுரைக்காய்க்கும் கருவாடுக்கும் அந்த மணம் இறங்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருவாட்டு குழம்பு நமக்கு தயாராக இருக்கும். கருவாடோட மணம் அப்படியே ஆவி பறக்கும் போதே மூக்கில் அடிக்கும். மணக்க மணக்க ஒரு கருவாட்டு குழம்பு சுட சுட சோத்தில் போட்டு சாப்பிடும்போது வாய்க்கும் வயிற்றுக்கும் இதமாக இறங்குற அந்த சுவையும் மணமும் ரொம்ப அற்புதமான ஒரு கருவாட்டு குழம்போட உணவு தயாராகிருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.